கனவோட இருக்காங்க. ஆனா லேண்டை பார்த்தோன்னா ஏகப்பட்ட லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் போயிட்டு இருக்கு. அதனால சரி இது வேண்டாம், ஏற்கனவே பழைய வீடுகள் நிறைய இருக்கும், நம்ம அது விற்கிறாங்கன்னா அதை போய் வாங்கலாம் அப்படின்ற யோசனையில நிறைய பேர் இருப்பாங்க. இந்த பழைய வீடுகளை வாங்கலாமா? அப்படி வாங்குறது வாஸ்து ரீதியா சரிதானா சார்? 5வது படியில் காலை வச்ச உடனே அடுத்தது உள்ளே எடுத்து வைக்கிறாங்க பார்த்தீங்களா காலை. அதாவது அப்போ வந்துட்டு அது கணக்கில் வராதுங்கம்மா. ஏன்னா படியும் உள்ள உங்களுடைய வீட்டோட டைல்ஸு மட்டம் தர மட்டமோ ஒன்றா இருக்குதுன்னு சொன்னால் அதுதான் கணக்கு. நீங்கள் வாசலை தாண்டதையும் ஒன்று கணக்கு எடுத்துக்கிறாங்க நிறைய பேர். அது கிடையாதுங்கம்மா. வாசல் உச்ச வாசல் இருக்குதா அப்படிங்கிறத ஒன்று பார்த்துக்கணும். 2வது அக்னியில் கிச்சன் இருக்குதா, சமையல் அறை இருக்குதா, நேரதியில் அதாவது கன்னி மூலையில் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் இருக்குதா. 3ஆச்சு ஈசானியத்தில் படி இல்லாமல் இருக்குதா, கிழக்கும் வடக்கும் ஜன்னல் இருக்கா. 4. 5வதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வாயுவில் டாய்லெட் பாத்ரூம் இருக்குதா. இவ்வளோதான். வீடு வாங்குறோம் அப்படின்றப்போ நாங்க வாஸ்து பார்த்து தான் நாங்க வாங்கியிருக்கோம். எல்லாமே இருக்க வேண்டிய இடத்துல தான், குபேர மூலையில என்ன இருக்கணுமோ எல்லாமே கரெக்டா தான் நாங்க வச்சிருக்கோம். இருந்தாலும் எங்களுக்கு ஒரு கெரியர் growth இல்லை, நாங்க கொஞ்சம் லோவாவே தான் இருக்கோம் எங்க ஃபேமிலி அப்படின்னு ஃபீல் பண்றாங்க இல்லையா? அவங்களுக்கான OS பக்தி நேயர்கள் அனைவருக்கும் மதுவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட வாஸ்து நாராயணன் சார் தான் இணைஞ்சிருக்காங்க. எங்களுக்கு பல கேள்விகள் அவர்கிட்ட கேட்கறதுக்கு இருக்கு. உங்களுக்கும் அப்படி ஏதாவது கேள்விகள் இருந்தால் மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. ஓகே சார். சார், இப்போ நிறைய பேர் சென்னையில் வீடு வாங்கணும் அப்படின்ற கனவோடு இருக்காங்க. ஆனால் லேண்டை பார்த்தோன்னா ஏகப்பட்ட லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் போயிட்டு இருக்கு. அதனால சரி இது வேண்டாம், ஏற்கனவே பழைய வீடுகள் நிறைய இருக்கும், நம்ம அது விற்கிறாங்கன்னா அதை போய் வாங்கலாம் அப்படின்ற யோசனையில் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த பழைய வீடுகளை வாங்கலாமா? அப்படி வாங்குறது வாஸ்து ரீதியாக சரிதானா சார்? தாராளமாக வாங்கலாங்கம்மா. வாங்கக்கூடாதுன்னெலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அது எந்த முறையில் அது வந்திருக்கு, விற்பனைக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிக்கணும். பல விதமாக வருதுமா வீடுங்களா. இப்போ சிலதெல்லாம் இப்போலாம் பேங்க்கில் வச்சுருப்பாங்க, முடுங்கி போயிருக்கோம், அது ஏலத்துக்கு வரும். சில பேர் கடன் வாங்கியிருப்பாங்க, அதில் மீள முடியாமல் அவங்களே விற்பாங்க. சரி விற்றுட்டு இந்த கடன்லாம் அடைச்சிட்டு வேறு ஏதாவது எங்கேயா உள்ளே போயிட்டு கொஞ்சம் இன்டீரியரில் போயிட்டு ஒரு சின்னதாக வீடு வாங்கிக்கலாம் அப்படின்னு வரும். சில பேர் நல்ல பொசிஷன்லேயே இருப்பாங்க, அவங்க வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்ராடு போகிறதுக்காக இந்த மாதிரி விற்றுட்டும் போவாங்க. பல வகை இருக்குங்கம்மா இந்த மாதிரி பழைய வீடுங்களை. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது, வெளிநாடுகளுக்கு போகிறதுக்காக விற்கிறாங்க, அவங்க முதல்ல கவனிக்க வேண்டியதுன்னா அவங்க ஏன் விற்கிறாங்க, யார் அவங்க அப்படிங்கிறத வாங்குறவங்க கொஞ்சம் கவனிக்கணுங்கம்மா. அதை கவனிக்கும் போது அவங்க மேலே ப்ரொமோஷன் ஆகி பசங்களோட படிப்புக்காக அயல்நாடு போகிறது, வெளிநாடு போகிறது இந்த மாதிரி காரணத்துக்காக விற்கிறாங்கன்னா அதில் நீங்கள் ஒன்றும் பெருசாக பார்க்க வேண்டியது இருக்க. பார்த்துக்கலாம் ஓரளவுக்கு. ஏன்னா என்ன இருக்குது ஏது இருக்குன்றது, அப்போ லீகல்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவங்க பார்த்து பண்ணணும். நான் சொல்கிறது ஒரு வாஸ்து பிரகாரம், அதுக்கு மட்டும் தான் நான் சொல்கிறேன். அது கொஞ்சம் தைரியமாக வாங்கலாம், பயப்பட வேண்டியதில்லை. அதுக்கு அடுத்தது இந்த கடனில் முழுகி விற்கிறாங்க இல்லைங்கம்மா, அதை கொஞ்சம் யோசித்து கரெக்டாக பார்த்து ஒரு வாஸ்து நிபுணரோட கூட கூட்டுட்டு போயிட்டு காமிச்சிட்டு அதை வாங்கலாம். ஏன்னா ஒரு வீடு பொதுவாக ஒரு கடனில் முழுகி விற்கிறாங்கனாவே கண்டிப்பாக வாயு மூலம் பாதிக்கப்பட்டிருக்குங்கம்மா. இந்த வாயு மூலம் பாதிக்கப்படும் போது தான் வெட்டுப்படுறது, இல்லைன்னா அந்த இடத்துல நீச்ச வாசல் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி காரணங்களில் தான் இந்த ஏலத்துக்கு போகிறது, இந்த மாதிரி இதெல்லாம் வர்றதெல்லாம் அந்த ஒரு பிரச்சனையில் தாம்மா. அதனால் அந்த மாதிரி வாங்க போகும்போது அவங்க அந்த நீச்ச வாசல் இருக்கா, இல்லைனாக்கா இங்கே நிறுதியில் நீச்ச வாசல் வந்துடும், அங்கே வந்தாலும் இந்த பிரச்சனை வருங்கம்மா. நீச்ச வாசல்னா நிறைய பேருக்கு என்னன்னு தெரியாது, அதை பற்றி கண்டிப்பாங்கம்மா. நீச்ச வாசல்னா உச்சம் நீச்சம்னு 2 இருக்குங்கம்மா, 4 திசைக்குமே இருக்குது. இப்போது கிழக்குலேருந்தே போயிடுவோம். நம்ம கிழக்கில் உச்சம்னு சொன்னீங்கன்னா கிழக்கு பக்கம் கிழக்கு நோக்கி ஒரு வாசலை வைக்கிறாங்கன்னா அதை வடக்க நோக்கி வடக்க ஒட்டி வடக்க சார்ந்து அப்படி வச்சிங்கன்னா அது உச்சம். அதே அதே கிழக்கு நீங்கள் தெற்க நோக்கி தெற்க சார்ந்து கொண்டு போகிறீங்கனாக்கா அது நீச்சம். ஸோ அது உங்களுக்கு பிரச்சனை தான் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ அடுத்தது தெற்குன்னு போகும்போது கிழக்க ஒட்டி கிழக்க சார்ந்து வச்சிட்டிங்கன்னா உச்சம். நீங்கள் மேற்க நோக்கி போனீங்கன்னா மேற்க சார்ந்து போகும்போது அங்கே வாசல் வச்சிங்கன்னா அது நீச்சம். மேற்கு பக்கம் போகும்போது தெற்க ஒட்டி வந்ததுன்னா திரியம் நீச்சம். அது வடக்கு நோக்கி போனீங்கன்னா வடக்க ஒட்டி போட்டிங்கன்னா அது உச்சம். வடக்கு பக்கம் போகிறீங்கன்னு வச்சுங்க, வடக்கில்
மேற்கு பக்கம் வந்தீங்கன்னா நீச்சம், கிழக்கு பக்கம் போனீங்கன்னா உச்சம். இதுதான் உச்சம் நீச்சம். இந்த மாதிரி ஒரு திசைக்கும் உச்சத்தில் வந்து வாசல் வச்சாங்கன்னா அவங்க வந்து நல்லா இருக்குமா, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதில் வந்துட்டு 4 திசையில் 4 விதமான நீச்சம் வருதுன்னு சொன்ன மாதிரி. ஆனால் எல்லா நீச்சமும் ஒரே மாதிரி ஒர்க் பண்ணாது. ஒரு நீச்சத்துக்கு ஒரு ஒர்க் பண்ணும். இப்போ நீங்கள் கேட்டது வந்து கடன் ஆய் விற்கிறாங்க, பழைய வீடு வாங்கலாமான்னு கேட்டிங்க. பழைய வீடு வாங்கும்போது அந்த 3 விதமான பிரச்சனை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒன்று வந்து நல்ல வசதி, ஏதோ ஒரு ப்ரொமோஷனுக்காக கொடுத்துட்டு போகிறாங்க, இல்லை அப்ராடு போகிறதுக்காக கொடுத்துட்டு போகிறாங்கன்னு சொன்னேன். அடுத்தது கடன் பிரச்சனையால் விற்கிறாங்க. 3வது ஏலத்தில் வந்துட்டு ஏலத்துக்கு வந்துடும். அது வந்து நம்ம முடிகிறதுனால ஏலத்தில் வரும். அந்த மாதிரி 3 கேட்டகரியாக சொன்னேன் நான் உங்களுக்கு. இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரி பிரச்சனை. 2வது கேட்டகரி நான் சொன்னது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இங்கே இந்த வாயு மூலையில் நீச்சம், இல்லைடா வெட்டுப்படுறது இது இருக்குமா, இல்லைடா ஒரு பாத்ரூமை போட்டு வச்சுருப்பாங்க, ஒட்டி அதில் வந்து ஜாயின் பண்ணி கட்டிருப்பாங்க. அப்போ வந்து என்ன ஈசானியம் கட் ஆகிடும். இந்த மாதிரி அதாவது வாயு வந்து நீண்டிருக்கும். இந்த மாதிரி வரும்போது இந்த ஏலம் போடுறது, பிரச்சனை வர்றது, கடன் ஆகி விற்கிறது, இதெல்லாம் வந்து இதுதான். இதை நம்ம கண்டிப்பாக பார்க்கணுமா. வருதுனாவே கண்டிப்பாக அங்கே தான் பிரச்சனை இருக்கும். இந்த மூலையில் பிரச்சனை தான் இந்த பிரச்சனை வருங்கம்மா. இதை மட்டும் பார்த்துட்டு பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மேற்கு பக்கத்தில் அதே மாதிரி அந்த வாயுவில் வந்துட்டு மேற்கு பக்கத்தில் போர் போட்டுருப்பாங்க. அது போட்டாலும் இதே மாதிரி தான் பிரச்சனைங்கம்மா. இந்த மாதிரி நிறைய சில பிரச்சனைலாம் இருக்குது. இதையெல்லாம் பார்த்துட்டு வாங்கிக்கலாம். அதை வந்து சரி செய்ய முடியுமா அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கெல்லாம் கால்குலேட் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு நல்ல ஒரு வாஸ்து நிபுணரை பார்த்து அவங்களோட அட்வைஸின் பேரில் கூட்டுன்னு போயிட்டு காமிச்சிட்டு இதெல்லாம் பண்ணிட முடியும் அப்படின்னா அதை வாங்கலாங்கம்மா, தப்பு இல்லை. அதே மாதிரி இப்போ நிறைய மித்து இருக்கு சார். கிணறு இருந்துச்சுன்னா கிணறுக்கு மேல அதை மூடிட்டு வீடு கட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இது பழைய வீடு அந்த மாதிரி கட்டி இருந்தாங்கன்னா அது எப்படி சார் நம்ம பார்த்து வாங்குறது? இப்போ கிணறுன்னாக்காங்கம்மா, இப்போ அது இப்போ சொல்கிறேன் நான். இப்போ நீங்கள் நான் வந்து போருன்னு சொன்னேன், நீங்கள் உடனே இப்போ கிணறை பற்றி கேட்டீங்க. கிணறுங்கிறது வந்துட்டு மேற்கு பக்கமும் சரி தெற்கு பக்கமும் வரவே கூடாது. கிணறு போரு தான் இல்லை, கிணறு அப்புறம் அந்த செப்டிக் டேங்க்கு இதெல்லாம் வந்து வரவே கூடாதுங்கம்மா. சில பேர் வந்து கிணறை மூடிட்டு மேலே வீடை கட்டிகிட்டு இருப்பாங்கன்னு சொல்கிறீங்க. மூடுறது தப்பு இல்லைங்கம்மா, மூடலாம். அதனால் ஒன்றும் ஒர்க் பண்ணாது. அது மூடியாச்சுனாவே உங்களுக்கு ஒன்றும் தப்பு இல்லை. கரெக்டாக அவங்க மூடி இருந்தாங்களா அது நமக்கு ஒன்றும் பாதிக்காதுங்கம்மா. அது இருந்தால் கூட கவலை இல்லை. ஏன்னா இப்போ நம்ம நிறைய இடத்துல செப்டிக் டேங்கை தப்பாக போட்ட உடனே நாங்கள் ஃபில் பண்ணி மூடிட்டு தான் வரோம். மூடிட்டு வாயுவில் போட்டு கொடுத்துட்டு வரோம். மூடியாச்சுன்னா அது நிவர்த்தி ஆகிட்டா மாதிரி தான். பயப்பட வேண்டியதில்லை. ஆமாம். இப்போது சில வீடுகளில் வந்து தொடர்ச்சியாக வந்து அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு வந்து இப்போது எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ ஒரு அம்மாவுக்கு வந்து கேன்சர் வருதுன்னா அவங்க பையனுக்கு வரும், அவங்க அப்பாவுக்கு வரும், அப்படியே தொடர்ச்சியாக வரும். அந்த வீட்டில் இருக்கவங்க வந்து அந்த வீடை விற்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டை வாங்கலாமா? அது வாங்குறவங்களுக்கு அந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுமா? கண்டிப்பாக பாதிக்கும்மா, நிச்சயமாக பாதிக்கும். இந்த கேன்சர் வருதுனாவே இப்போ எப்படி நான் வாயு சொன்னனோ அது மாதிரி நிருதி பிரச்சனை இருந்தாலும் அந்த கேன்சருக்கு வாய்ப்பு உண்டுங்கம்மா. அதே மாதிரி தென்கிழக்கு அதாவது அக்னி இங்கே வந்துட்டு பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு இந்த கேன்சருக்கு வந்து வருமா. பொதுவாக நம்ம என்ன பண்ணிடுவாங்கனாக்கா இந்த அக்னி பாகத்தில் செப்டிக் டேங்க் போட்டுருவாங்கம்மா. போட்டாச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பெண்மணிக்கு மேக்சிமம் அது பாதிக்கும். கேன்சரு, அப்புறம் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த யூட்ரஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்துட்டு வரும் அங்கே. அதே வந்து தென்மேற்கில் வரும்போது என்னன்னா ஆண்களுக்கு இந்த புற்றுநோய் வர்றது, பள்ளமோ ஒரு கிணறோ இல்லை வந்து இந்த மாதிரி செப்டிக் டேங்கோ இப்படி போட்டிருந்தாங்களா நிச்சயமாக அதோட காரணம் தான் இந்த கேன்சர் வர்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அதை மாதிரி. ஸோ அது வீடை பார்க்கும்போதே தெரியுமா. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. மேக்ஸிமம் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பார்த்தீங்கன்னா தெற்க பார்த்த வீட்டுக்கு தான் இந்த குறை ஜாஸ்தியாகவே இருக்குது. எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் தெற்க பார்த்துலாம் யாருக்கெல்லாம் வீடு இருக்கோ அதனால தான் தெற்கு வீடு நம்ம பயப்படுறதுக்கு காரணமே மக்கள் அவங்கள தெற்கு ஏதோ பண்ணுது. தெற்கு ஒன்றும் பண்ணாது. தெற்குக்கு வந்து நல்ல இடம் வாங்கி பெருசாக வாங்கி கட்டும்போது கரெக்டாக பண்ணாங்கலாம் ஒன்றும் பிரச்சனை வராது. ஆனால் அவங்களுக்கு சின்னதாக வீடு கட்டும்போது அவங்களுக்கு வாயு மூலையில் தான் செப்டிக் டேங்க் போடணும். அவங்களால போட முடியாது, பின்னாடி போயிடும் இல்லையா. ஒன்று அக்னியில் போட்டுருவாங்க, இல்லைனாக்கா நிறுதியில் போட்டுடுறாங்க. அந்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேன்சர் வர்றது, அதுக்கப்புறமா கடன் தொல்லை வர்றது, அந்த ஆணுக்கு பிரச்சனை வர்றது, அந்த குடும்ப தலைவனுக்கு பிரச்சனை வர்றது, வருமானம் கம்மியாக வருது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை கொடுக்குறது அதில் இந்த கேன்சரும் சேர்ந்து தான் வருதுமா எல்லாமே. இது வந்து இந்த தென்மேற்கும் தென்கிழக்கும் பாதிப்புன்றதில் வந்து இதான் இந்த மாதிரி பள்ளம், செப்டிக் டேங்கு, டாய்லெட்டு இதெல்லாம் வர்றதுக்கு தான் காரணம். ஓகே. அதே மாதிரி இப்போ சென்னை சிட்டியை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் எல்லாருக்கும் வந்து வீடு வாங்கணும் அப்படின்றது தான் ஆசையாகவே இருக்குது. அதனால ஒரு ஏரி இருக்குன்னா ஏரியெல்லாம் வந்து மூடிட்டு அது அங்கே வந்து லேண்டை வந்து பிளாட் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இடங்களில் போய் வீடு வாங்கலாமா? அப்படி பார்த்தாக்கா இன்றைக்கி
75% பேர் அங்கே தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. வேறு வழியே இல்லை. ஏன்னா மக்கள் தொகை பெருத்து போச்சு. போகும்போது வேறு இடம் இல்லை, ஃப்ளாட்டை போட்டு விற்றுட்டு தான் வராங்க. எல்லோரும் வாங்கிட்டு தான் இருக்கிறோம். அது வாங்குறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா ஒன்றும் அவங்களுக்கு ஒன்றும் கஷ்டம். வாஸ்து ரீதியாக எந்த தவறும் இல்லை. வாஸ்து ரீதியாலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அப்படி தான் இன்றைக்கி இருக்குது. மொத்த வீடுமே அங்கே தானமா இருக்குது. எல்லாமே ஏரியில் தான் வீடே இருக்குது. அதனால் அது நம்ம ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. என்னன்னாக்கா அவங்களுக்கு வந்துட்டு இந்த மழை சீசனில் தண்ணி நடந்து போகிறதுக்கு, வெளியே போகிறதுக்கு வர்றதுக்கு தண்ணி சேர்ந்து நின்றுடும். அது ஒரு பாதிப்பு தானே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு வந்துட்டு ஏன்னா ஆபத்தான விஷயத்தை தான் நம்ம சொல்லணும். இங்கே ஆபத்துன்னா அது அவங்களுக்கே தெரிஞ்சு தான் வாங்குறாங்க மழை காலத்தில். ஏன்னா அவர் வாங்க வரும்போதே இந்த இடத்துல தண்ணி நிற்கும் அப்படின்றத பேசிடுறாங்க. அப்படி பேசுறதுனால ஒன்றும் உயிர் போகிற விஷயம் இல்லை. நீங்கள் கொடுத்துட்டு ஒரு இடத்துல வாங்கிக்க போகிறாங்க. ஆனால் தவறான இடத்த வீடை ஒரு வாஸ்து சரியில்லாத வீடு வாங்கினா தான் ஆபத்து. நாளைக்கு இவங்களுக்கும் பிரச்சனை தெரியும், விற்கவும் முடியாது. ஆனால் வாங்க வரவங்களும் வாஸ்து பார்க்க தான் வாங்குவாங்க, பார்த்துட்டு தான். அப்போ அவங்களால அந்த விற்கவும் முடியாமல் மாட்டிப்பாங்களே தவிர ஒரு சரியான வாஸ்து உள்ள வீட்டை நீங்கள் வந்துட்டு இப்போ லேஅவுட் போட்டு விற்கிறாங்கன்னா அந்த இடத்துல போயிட்டு வாங்கக்கூடாதுன்னு சொன்னால் அப்புறம் யாருமே வீடு வாங்க முடியாமல் போயிடும். அதனால் ஒன்றும் தவறு இல்லைங்கம்மா, வாங்கலாம். சரியான வீடு வாங்கிக்கணும். அப்படி வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து அந்த இப்போ நான் இங்கே சொல்கிறது வந்து அந்த ஏரியிலனாக்கா என்ன பண்ண போகுது, உங்களுக்கு தண்ணி தான் நிற்க போகுது மழை காலத்தில். அதனால் ஒன்றும் இல்லை உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு போட்ட காசு ஒன்றும் நஷ்டமாயிடுச்சுன்னா அப்படின்னு பயப்படுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லைம்மா, வாங்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ இந்த மயான பூமிக்கு பின்னாடியோ இல்லைனா முன்னாடியோ வந்து வீடு வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? கண்டிப்பாங்கம்மா, அது செய்யவே கூடாதுங்கம்மா. நிச்சயமாக அது முன்னாடியோ பின்னாடியோ அதுக்கு நம்மளுக்கு கிட்ட இருக்கவே கூடாதுங்கம்மா. அது ஒரு 100 அடி தள்ளி இருக்குது, 200 அடி தள்ளி இருந்ததுனா கூட அந்த இடத்த நம்ம வாங்காமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. என்ன காரணம் சார், எதனால் வாங்கக்கூடாது? அங்கே இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை, ஒரு நல்ல ஒரு குட் வைப்ரேஷன் இருக்காதுங்கம்மா. அங்கே உங்களை வந்து அது வந்து ஒரு டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்கும் அது நிச்சயமாக. ஏன்னா 24 மணி நேரமும் அங்கே வந்து என்ன நடக்கும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அப்போ அங்கே எப்படி ஒரு நல்ல வைப்ரேஷன் வரும் அங்கே உங்களுக்கு? ஸோ அதனால் அது வந்து ஒரு தகுதியான இடம் கிடையாது. இப்போ நீங்கள் இது கேட்டிங்க ஏரியில் எப்படி எப்படின்னு சொல்லி, அது வந்து ஆபத்தும் இல்லை, அதனால் அவங்க வாழ்க்கை தரலாம் மாறிடாதுங்கம்மா, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதனால் அது வாங்கலான்னு சொன்னேன். ஆனால் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப ஆபத்தானது. அந்த மாதிரி இடங்களில் அவாய்ட் பண்ணுறது நல்லது, வாங்காமல் இருக்கிறது நல்லதுங்கம்மா. ஆமாங்க. இப்போ நம்ம புது வீடு கட்டுறோம் இல்லை புது வீடாகவே வாங்குறோம் அப்படின்னா இந்தந்த வாஸ்துவெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி காமனாக எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பாக. ஆனால் வந்து பழைய வீடு வாங்குறோம் அப்படின்னா இந்த மாதிரியான வாஸ்துலாம் அதில் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு டாப் 5 வாஸ்து விஷயங்களை சொல்லுங்கள் சார். ஆமாங்கம்மா, அப்படி பார்த்தீங்கன்னாங்கம்மா பழைய வீடு வாங்கும்போது முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னா, அதுவும் மேக்ஸிமம் வந்து இன்றைக்கி எல்லா மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு தான் வருது. அதை தான் இப்போ திருப்பி நானும் சொல்லணும். நீங்கள் சொன்ன 5 வாஸ்து 5 விஷயம் சொல்கிறீங்க. 5 விஷயன்றது முக்கியமாக பண்ணலாம். வாசல், உச்ச வாசல் இருக்குதா அப்படிங்கிறத ஒன்று பார்த்துக்கணும். 2வது அக்னியில் கிச்சன் இருக்குதா, சமையல் அறை இருக்குதா அப்படின்னு. நேருதியில் அதாவது கன்னி மூலையில் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் இருக்குதா. 3ஆச்சு ஈசானியத்தில் படி இல்லாமல் இருக்குதா. கிழக்கும் வடக்கும் ஜன்னல் இருக்கா. 4. 5வதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உச்சவாசல் சொல்லிட்டேன், வாயுவில் டாய்லெட் பாத்ரூம் இருக்குதா. இவ்வளோதாங்கம்மா இந்த விஷயங்கள். ஆமாம், இது இருந்துச்சுனாவே பேசிக் வாஸ்து, ஆபத்து இல்லாத வாஸ்து இது. இது வந்துட்டு பிரமாதமாக பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறத விட எந்த பிரச்சனையும் கொடுக்காதுன்னு ஆணித்தரமாக சொல்லலாங்கம்மா. இந்த நார்மலான இடத்துல இவ்வளோ இருந்தால் ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்கம்மா. வாஸ்துலேயே படிக்கட்டை பற்றி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது சார். ஒத்தப்படையில் வரணுன்றாங்க, ரெட்டப்படையில் வரணுன்றாங்க. ஆக்சுவலாக எப்படி தான் சார் இருக்கணும் படிக்கட்டு? அது அந்த அங்கே இருக்கிற பொசிஷன் வச்சு தான் இது நிறைய பேர் குழப்பமாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் எனக்கே கேட்பாங்க, ஃபோனில் கேட்பாங்க, இல்லை அங்கே போயிருக்கும் போதே எனக்கு கேட்பாங்க. இதை வந்து ஒரு தெளிவாக சொல்லாததுனால இது வந்து நிறைய பேர் குழப்பமாக இருக்குது. அது உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போது நான் சொல்கிறது வந்து ஒத்தப்படம் தான் நான் வந்து ரெக்கம் பண்ணுறேன் எல்லாருக்குமே. அதாவது லாபம் நஷ்டம் லாபம் 3ல் தான் முடியும். அது திரும்பி அடுத்தது லாபம் நஷ்டம் 5ல் முடியும். இது நான் சொல்கிறது வந்துட்டு மெயின் என்ட்ரன்ஸுக்கு தான். அதாவது தலை வாசல் வச்சுருக்கீங்க. இப்போ நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 படியில் வச்சுருப்பாங்க, இல்லை 3 படி வச்சுருப்பாங்க. ஏன்னா இப்போ எல்லாமே வந்து 1 மீட்டர் வரைக்கும் ஹைட்டு தூக்கிடுறாங்க எல்லாருமே. ஏன்னா தண்ணி மழை காலத்தில் வந்து பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக. அப்போ என்ன குறைஞ்சது 4 படி 5 படி வந்துடுது அவங்களுக்கே. அந்த படி வந்துட்டு கணக்கு நான் ஒத்தப்படையில் கொடுப்பேன். ஆனால் சில பேர் வந்துட்டு ரெட்டப்படையில் வரணுன்றாங்க. ஆனால் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறதும் அவங்க சொல்கிறதும் ஒன்று தான். இப்போ நான் பார்த்துக்கோங்க, லாபம் நஷ்டம் லாபம் நஷ்டம் லாபம்னு 5வது படி முடியுது. 5வது படியில் காலை வச்ச உடனே அடுத்தது உள்ளே எடுத்து வைக்கிறாங்க பார்த்தீங்களா காலை. அதாவது அப்போ வந்துட்டு அது கணக்கில் வராதுங்கம்மா. ஏன்னா படியும் உள்ள உங்களுடைய வீட்டோட டைல்ஸு மட்டம் தர மட்டமோ ஒன்றா இருக்குதுன்னு சொன்னால்
அதுதான் கணக்கு. நீங்கள் வாசலை தாண்டதையும் ஒன்று கணக்கு எடுத்துக்கிறாங்க நிறைய பேர். அது கிடையாதுங்கம்மா. இப்போ 5ல் நின்றுட்டீங்க, 5வது படியில். 5வது படியில் நின்றுட்டிங்கனாக்கா உங்கள் வீட்டோட உள்ள தரையும் இந்த படியோட மேல் மட்டமும் ஒரே லெவல் இல்லைன்னு சொன்னால் ஒத்தப்படையில் தான் வரணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கடைசி படியிலேருந்து அடுத்த படியை வீட்டுக்குள்ளே கால் எடுத்துக்கிறது இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்து தான் உள்ளே வைப்பாங்க. அப்படி சில பேர் போடுவாங்க. அப்போ ரெட்டைப்படையில் வரணுங்கம்மா. அப்போ ரெட்டைப்படையில் வரணும். இப்போ இது ஒத்தப்படையில் நான் சொன்னேன். இப்போ ரெட்டைப்படையும் ஓகேன்ற. ஆனால் எங்கே அந்த பொசிஷன் எப்படி வரணுன்றதை பார்த்து தான் நம்ம டிசைட் பண்ணணும். ஆக மொத்தம் இந்த பொதுவாக பொதுவும் சொல்ல முடியாது. நம்ம ரெட்டைப்படையில் வச்சுக்கோ, ஒத்தப்படையில் வச்சுக்கோ. ஏன்னா அங்கே என்ன கன்வீனியன்ட்டு, அங்கே என்ன பிரச்சனைன்றது நம்ம போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க எப்படி வச்சுருக்காங்கன்னு. இப்போ இவங்க ரெட்டைப்படையில் வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த மேலே கொண்டு போய் 5வது படி அதே லெவலில் ஃப்ளோர் லெவலில் இவங்க படிக்கட்டு லெவலில் ஒன்றா வச்சுட்டு போட்டாங்கன்னா தப்பாயிடுங்கம்மா. அது அப்போ வந்து ரெட்டைப்படையில் விடாது, ஒத்தப்படையில் தான்மா வரணும். இந்த கணக்கு இருக்குங்கம்மா. அதுதான் இதை வந்து கரெக்டாக தெளிவாக சொல்லாததுனால நிறைய பேர் குழப்பமாயிருது. வேற ஒன்றும் இல்லைங்கம்மா. வீடு வாங்குறோம் அப்படின்றப்போ வந்து நாங்க வந்து வாஸ்து பார்த்து தான் நாங்க வாங்கியிருக்கோம். எல்லாமே இருக்க வேண்டிய இடத்துல தான், குபேர மூலையில் என்ன இருக்கணுமோ எல்லாமே கரெக்டாக தான் நாங்கள் வச்சுருக்கோம். இருந்தாலும் எங்களுக்கு வந்து ஒரு கெரியர் க்ரோத் இல்லை, நாங்கள் வந்து கொஞ்சம் லோவாகவே தான் இருக்கோம் எங்கள் ஃபேமிலி அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க இல்லையா? அவங்களுக்கான உங்களோட கண்டிப்பாங்கம்மா. இப்போது வாஸ்து நிபுணர்கள் இருக்கிற இப்போ நான் என்னை மட்டும் சொல்ல, என்ன மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனட் இல்லையா, அவங்களோட கண்ணோட்டங்கிறது வேறங்கம்மா. இப்போது யூடியூப்பை பார்த்து இல்லை நிறைய புக்ஸை படித்து இப்படி அவங்க நாலேஜ் கெயின் பண்ணி அவங்க சில பேர் வீடு கட்டுறவங்களும் இருக்கிறாங்க. இல்லை போய் வாங்கும்போது இந்த டிப்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு குறிச்சிக்கிட்டு போயிட்டு கூட பார்த்து எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்குறவங்களும் இருக்காங்க. அவங்களோட கண்ணோட்டம் வேறு, எங்களோட கண்ணோட்டம் வேறு. அவங்க சரியாக தான் நான் வாங்கியிருக்கிறேன்னு சொல்கிறாங்கன்னா எந்த வகையில் அது சரின்னு எடுத்துக்க முடியும்? அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? அவங்க ஊரும் அந்த வீடை மட்டும்தான் பார்க்குறாங்க. நாங்கள் பலாயிரம் வீடை பார்க்குறோம் அப்படின்போது நமக்கு தெரியும். அப்போ அவங்களுக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரியும் அங்கே போகும்போது. அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இதே மாதிரி தான் எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குது சார் அப்படின்வாங்க. ஆனாலும் பிரச்சனை சார் அப்படின்னு. அப்போ நாங்கள் போகும்போது பார்த்தா அவங்களுக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்காங்க. ஒன்றுமே இருக்காது. நிருதியை விட ஈசானியத்தில் வந்துட்டு துணி துவைக்கிற கல்லை போட்டு ஹைட்டாக வேறு மேடை போட்டு வச்சு பண்ணியிருப்பாங்க. முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. அது சின்ன மிஸ்டேக் கூட வந்து கண்டிப்பாங்கம்மா. இப்போ நீங்கள் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு மேடை தூக்கியிருப்பாங்க. ஏன்னா அங்கே சில பேர் இப்போ கல் போட்டு துவைக்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஒரு மேடை மாதிரி கட்டிடுவாங்க. துவைக்கிறதே கம்மியாயிடுச்சு, மிஷினில் போட்டுடுறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒன்று வாஷ் பண்ணுறதுக்கு கொள்றதுக்காக அந்த ஈசானியத்தில் தண்ணி ஜலமூலம் இல்லையா அது மாதிரி ரொம்ப புத்திசாலித்தனமாக என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே 2 டேப் வச்சுருவாங்க. இல்லை ஒரு டேப்பை போட்டுருவாங்க. ஏதாவது வந்து தண்ணி ஜலமூலம் நம்மளுக்கு வாஸ்து பிரகாரம் இருக்குன்ட்டு. அதை பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் அதுக்காக அங்கே ஒரு தண்ணி மற்ற இடத்துல வெளியில் வந்து செதறி வந்துடக்கூடாதுன்றதுக்காக அங்கே ஒரு மேடை போட்டு அதுக்கு ஒரு சுற்றி கட்டு எல்லாம் போட்டு ஹைட்டு தூக்கிடுவாங்க. நிறைய பார்த்துக்கலாம். அதெல்லாம் உடச்சி எடுக்க சொல்லுவேன் நான் போனோன்னே. முதல்ல அதை உடச்சிடுங்க, எல்லாம் சரியாக போயிடும் பாருங்க அப்படின்பேன். இந்த மாதிரிலாம் இதெல்லாம் வந்து அவங்க கண்ணுக்கு தெரியாது. அவங்க எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்குது, தண்ணி இருக்குது, ஜலமூலத்தில் கரெக்டாக இது இருக்குது, சம்பு இருக்குது, எல்லாமே வாயுவில் கரெக்டாக இருக்குது, எந்த கட்டாகலை, எந்த மூலையும் வந்துட்டு நம்ம வெட்டுப்படலை, எல்லாமே சரியாக இருக்குது. அப்படியே நமக்கு இல்லைன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணணும். இல்லைன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஈசானத்தில் டேங்க் வச்சுருப்பாங்க. இந்த டேங்க்கு ஓரர் டேங்கெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாது எதுவுமே. அதுவும் அந்த ஓரர் டேங்க் எங்கே வரணும், எந்த திசையில் வரணும், எவ்வளோ வரைக்கும் போகலாம், எந்த பாகம் வரைக்கும் போகலாம், எந்த பாகத்தை தாண்டக்கூடாது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இவ்வளோ நுணுக்கமெல்லாம் வந்துட்டு ஒரு வாஸ்துனால தான் கண்டுபிடிச்சி சொல்ல முடியுமா அவங்களுக்கு. ஸோ அதனால் நான் நிறைய இடத்துல போயிட்டு எல்லாம் கரெக்டு சார்னு சொன்ன வீடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தப்பு இருக்கும். அப்படி தான் போய் பண்ணுவேன். அவங்களுக்கு 2வது கண்ணையை மறைக்கும். அது ஒன்றும் செய்ய முடியாது அவங்களுக்கு. தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றிங்கம்மா. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.